வணக்கம். 1944 செப்டம்பர் 23 அன்னைக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்த அவர் கன்னிமாரா ஹோட்டல்ல நடந்த நிகழ்வுல என்ன பேசினார்? நம்முடைய அரசியல் சித்தாந்தத்துல ஒத்து வராத பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது? பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை பற்றி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்து என்ன? இது போன்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. 1944 செப்டம்பர் 23 அன்னைக்கு சென்னை கன்னிமாரா ஹோட்டல்ல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பேசியது அவரே பேசுறது போல சொல்றது போல செய்திகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில பாபா சாஹிப் என்ன பேசினார் அப்படின்னா, நான் படிச்ச வரைக்கும் பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கத்தோட வருகை இந்திய வரலாற்றுல ஒரு முக்கிய நிகழ்வு. பார்ப்பனர் அல்லாதார் என்கிற அந்த சொல்லோட அடிப்படை தன்மை வகுப்புவாத பொருள் கொண்டதல்லன்னு பெரும்பான்மை மக்களால் புரிஞ்சிக்க முடியல. பார்ப்பன அல்லாதார் இயக்கத்தை பார்ப்பனர்களுக்கும் தீண்டப்படாத மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைநிலை சாதியினர் தான் இந்த கட்சியை நடத்துறாங்க. பார்ப்பனர் அல்லாதார் கட்சியை யார் நடத்துறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. இந்த கட்சி ஜனநாயக கட்சியா இல்லாம ஒருவேளை இருந்திருந்தா ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். இந்த கட்சி ஜனநாயக கட்சியா இல்லாம இருந்திருந்தா ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். அதனால ஜனநாயகத்துல நம்பிக்கையுடைய எல்லாரும் இந்த கட்சியினுடைய நலன்களையும் இந்த கட்சியின் எதிர்காலத்தை பற்றியும் ஆழ்ந்த அக்கறை கொண்டு இருக்கிறாங்க. பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் இந்த நாட்டோட வரலாற்றுல ஒரு முக்கிய நிகழ்வுன்னு நாம சொல்லும் பொழுது, அதே போல பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தோட வீழ்ச்சியையும் நாம நினைவுல வச்சுக்கணும். எப்படி அது வளர்ச்சின்னு நம்ம பேசணுமோ அது போல வீழ்ச்சியையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். 1937 தேர்தல்ல இந்த கட்சி ஏன் பின்னடைவை சந்திச்சதுன்னு இந்த கட்சி தலைவர்கள் அவங்களையே கேட்டுக்கணும். முதல்ல சென்னையில தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தினுடைய ஆளுமைகள் 24 வருஷம் இருந்தாங்க. ஆனா இந்த கட்சி நீண்ட நாட்கள் ஆட்சியில இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? பார்ப்பனர் அல்லாத பெரும்பான்மை மக்களை கொண்டிருந்த கட்சி இந்த நிலைக்கு போனதுக்கு காரணம் என்ன? என்னுடைய பார்வையில பார்ப்பனர் அல்லாத கட்சி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு நான் 2 காரணங்களை சொல்லுவேன். முதல்ல, பார்ப்பனர்களுக்கும் இவங்களுக்குமான உண்மையான வேறுபாடு என்ன என்பதை இவங்களே ஃபர்ஸ்ட் உணர முடியல. இவங்களாலே என்ன வேறுபாடு, பார்ப்பனர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத இவங்களே முதல்ல உணரல. பார்ப்பனர்களை இவங்க கடுமையா விமர்சிச்சுட்டு வந்தாங்க, ரைட்டு. பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாத கட்சிக்கும் கொள்கை ரீதியான வேறுபாட்டை இவங்களால சொல்ல முடிஞ்சுதா? இல்ல. பார்ப்பனர் அல்லாதார் கட்சியை சேர்ந்தவங்களே பார்ப்பனிய வசப்பட்டு இருந்தாங்க. பார்ப்பனரை எதிர்த்து இயக்கம் கட்டக்கூடிய இவங்களே பார்ப்பனர் வசப்பட்டு இருந்தாங்க. பார்ப்பனர் அல்லாதார் கட்சியை சேர்ந்தவங்களே என்ன பண்ணுவாங்க? நாமம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2ஆம் தர பார்ப்பனர்களா இவங்களே தங்களை நினைச்சுக்கிட்டாங்க. பார்ப்பனிய கொள்கைகளை கைவிடுவதற்கு பதிலா அந்த கொள்கையை உறுதியாவும் கெட்டியாவும் இந்த தலைவர்கள் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பார்ப்பனர்கள் மீது பார்ப்பனர் அல்லாதார் கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் இருந்த கோபம் எல்லாம் என்ன? பார்ப்பனர்கள் மேல பார்ப்பனர் இல்லாத கட்சியை சேர்ந்தவங்க என்ன கோபம் இருந்தது? பார்ப்பனர்கள் இவங்கள 2ஆம் தரமான நிலையில பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் தானே. தன்னை விட கீழானவர்கள்னு பார்க்கக்கூடிய ஒரு கோபம் தானே. ஒரு கட்சியோட தொண்டர்களுக்கு அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கும் அவங்க எதிராக நினைக்கக்கூடிய கட்சிக்கும் இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான வேறுபாடு என்ன என்பதை ஒவ்வொரு தொண்டருக்கும் தெளிவா தெரியணும். ஆனா தெரியல. இப்படி இருந்தா அந்த கட்சி எப்படி நிலைச்சிருக்கும்? அதனால பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதாருக்கும் இடையே இருக்கக்கூடிய கொள்கை ரீதியான வேறுபாட்டை தெளிவா விளக்காதது இந்த கட்சியோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணமா நான் பாக்குறேன். பார்ப்பனர் அல்லாத கட்சி வீழ்ச்சிக்கான 2வது காரணமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இவங்களோட குறுகிய அரசியல் திட்டங்கள். பார்ப்பனர் அல்லாதார் கட்சி அரசு வேலையை அபகரிக்கும் கட்சின்னு எதிரிகளால் வர்ணிக்கப்பட்டது, போற்றப்பட்டது. இந்த வார்த்தைய குறிப்பா இந்து பத்திரிகைகள் அடிக்கடி பயன்படுத்தினாங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் நான் பொதுவா பொருட்படுத்துறது கிடையாது. ஏன்னா நம்முடைய வேலைகளை இடைஞ்சல் செய்யக்கூடிய வேலையை இன்னொரு சாராரும் செய்வாங்க அப்படிங்கறது நான் நம்புவேன். அதனால அதை நான் பெருசா பொருட்படுத்தல. பார்ப்பனர் அல்லாதார் கட்சியின் அரசியல் திட்டத்துல இளைஞர்களுக்கும் கணிசமான வேலைகளை பெற்று தருவது என்பது தலையாய நோக்கமா இருந்ததுன்னு அது ஒரு குறைபாடுதான். இது முற்றிலும் நியாயமானது. ஆனா 20 வருஷம் இவங்களுக்கு அரசு பணியில வேலை வாங்கி தருவதற்காக பாடுபட்ட கட்சியை இந்த கட்சியினால பயனடைந்த பார்ப்பனர் அல்லாத இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த கட்சியை நினைவுல வச்சிருக்காங்களான்னு கேட்டா இல்ல. இந்த கட்சி 20 வருஷம் ஆட்சியில இருந்தபோது கிராமத்துல வறுமையில கஷ்டப்படக்கூடிய 90% பார்ப்பனர் அல்லாத மக்களை இந்த கட்சி மறந்துட்டாங்க. இந்த காலகட்டத்துல நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை நான் எல்லாம் ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சேன். அதுல குறிப்பா நில சீர்திருத்தங்கிற திட்டத்தை தவிர பார்ப்பனர் அல்லாத கட்சி கூலி விவசாயிகளை பற்றி எந்த கவலையும் படலங்கிறது தெளிவா தெரியுது. அதனாலதான் காங்கிரஸ்காரர்கள் ஈஸியா ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, காங்கிரஸ் பேர்வழிகள் இவர்களுடைய ஆடைகளை திருடிட்டு போனதாதான் நான் பாக்குறேன். நடந்த சம்பவங்களை நினைச்சு அவங்க இப்ப வருத்தப்படுறாங்க. யாரு? இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் வருத்தப்படுறாங்க. ஒரு கட்சி மட்டும்தான் அவங்களை காப்பாற்றும்.
அப்படின்னு நான் அழுத்தமா சொல்லுவேன். அது எப்படியாப்பட்ட கட்சியா இருக்கணும் தெரியுமா? இவங்களை காப்பாற்றக்கூடிய கட்சி எப்படியாப்பட்ட கட்சியா இருக்கணும் அப்படின்னு தெரியுமா? ஒரு கட்சிக்கு நல்ல தலைவர் வேணும், ஒரு கட்சிக்கு நல்ல அமைப்பு வேணும், ஒரு கட்சிக்கு நல்ல அரசியல் மேடைகள் வேணும், தலைவர்களை நாம நல்லாவே விமர்சிக்கலாம். அதுக்கு உதாரணமா காங்கிரஸ் கட்சியை எடுத்துப்போம். மகாத்மா காந்திய வேற எந்த நாடாவது தன்னுடைய தலைவரை ஏத்துக்கிட்டு இருக்காங்களா? இல்ல. திரு காந்திக்கு தொலைநோக்கோ விஷய ஞானமோ அறிவு திறனோ எதுவுமே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பொது வாழ்க்கையில தோல்வியை கண்டவர் திரு காந்தி. இந்தியா வெற்றி அடைய இருந்த தருணங்கள்ல திரு காந்தியால ஏதாவது நன்மை விளைந்ததா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. 3 வருடங்களுக்கு முன்னாடி ஜின்னா பாகிஸ்தான் பிரச்சனையை எழுப்பினாரு. அப்போ அது ஒரு பாவம்னு சொல்லி காது கொடுத்து கூட திரு காந்தி கேட்கல, அதை மறுத்துட்டாரு. கடைசியில இந்த பிரச்சனை பெருசா வளர்ந்தது. அதனால திரு காந்தி திகிலடைந்தார். இப்போது குட்டிகரணம் போட்டுக்கிட்டு அதனோட மல்லாடிக்கிட்டு இருக்கிறார். இருந்தாலும் அவர் இன்னும் தேச தலைவரா தான் இருக்கிறார். ஏன்னா தன்னுடைய தலைவர்களை காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கறது இல்ல. அடுத்து ஜின்னாவை எடுத்துப்போம். அவர் ஒரு எதேச்ச அதிகார தலைவர். முஸ்லிம் லீக் என்பது அவருடைய தனி சொத்து. ஆனா முஸ்லிம் லீக் அவர் மீது ஒரு நியாயமான நம்பிக்கை வச்சிருக்கு. முஸ்லிம்கள் அவங்க மேல முகமது அலி ஜின்னா மேல ஒரு நியாயமான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. காந்தி மேல எப்படியான குற்றச்சாட்டு வச்சாலும் கட்சி அமைப்பை சீர்குலைக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஜனநாயகத்துக்கு முரணான பல விஷயங்களை காங்கிரஸ் சகிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால பிராமணர் அல்லாதோருக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒண்ணுதான், ஒற்றுமை என்பது மிகவும் முக்கியமானது. எனவே தாமதமின்றி பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 1944 செப்டம்பர் 23 அன்னைக்கு சென்னை கன்னிமாரா ஹோட்டல்ல பேசியிருக்கிறார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பார்ப்பனர் அல்லாத இயக்கம்னு யார சொன்னாரு? நீதி கட்சியை தான் சொன்னாரு. அப்போ இன்னைக்கு எது நீதி கட்சியா இருக்கு? திராவிட கட்சிகள் தான் நீதி கட்சியா இருக்கு. அதனுடைய தொடர்ச்சி நாங்க தான், இவங்க தான் சொல்லிக்கிறாங்க. அன்றைக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றதுதான் இன்றைக்கும் அப்படியே பொருந்துற மாதிரி இருக்கு பாருங்க. அன்னைக்கு பாபா சாஹிப் என்ன சொன்னாரு? பார்ப்பனர் அல்லாத இயக்கம் பார்ப்பனர்களை எதிர்த்தீங்க. பார்ப்பனர் அல்லாத இயக்கம் பார்ப்பனர்களை எதிர்த்தாங்க. எதுக்கு எதிர்த்தாங்க? எங்களை 2ஆம் கட்டமா வச்சிருக்கிறீங்க, நடத்துறீங்க அப்படின்னு கோபத்துல எதிர்த்தாங்க. அப்படி எதிர்த்த இவங்க பார்ப்பனர் அல்லாதவங்க பார்ப்பனைய தத்துவங்களை அப்படியே முழுசா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற திமுகவும் அதிமுகவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்ப்பனைய தத்துவத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் பெரும்பான்மை இந்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நாங்க இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இல்ல அப்படின்னு முன்வைக்கிறாங்க. தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வராங்க. அப்ப அன்றைய பார்ப்பனியம் தான் இன்னைக்கு இந்துத்துவமா மாறி இருக்கு. பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி எங்க கட்சியில பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிற கட்சி அப்படின்னு மேடைக்கு சொன்ன வரலாறு எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் கடந்த 5 வருஷத்துல. நம்ம மக்களோட கட்சியான தலித் தலைமையில் இயங்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதேதான் சொன்னாங்க. அப்போ இன்னும் ஒரு படி மேல அதிகாரத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? எங்க கட்சியில 90% பேர் இந்துக்கள்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி திருமதி துர்கா கடவுள் நம்பிக்கை கொண்டவர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாரு. எதற்காக அவர் அடையாளப்படுத்தணும்? அதோட மட்டும் இல்லாம இந்த அறநிலைத்துறை சார்பா கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு குடமுழுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கோவில் நிலங்களை மீட்கிறதுக்கும் அதை புறணமைக்கிறதுக்கும் படு வேகமா செயல்படுறாங்க. இதெல்லாம் எதை குறிக்குது? அன்னைக்கு பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்ன செய்ததோ அதே தான் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் செய்யறாங்க. ஆக பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 1944 என்ன சொன்னாருன்னா, நீ கொள்கை புரிதலையும் உன்னுடைய தத்துவத்திற்கு உண்டான வேறுபாட்டையும் உன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லலன்னா அந்த கட்சி அழிஞ்சிடும்னு சொன்னார். யாருக்கு சொன்னாரு? அன்னைக்கு இருந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கமான நீதி கட்சி ஏன் அழிஞ்சது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் இன்னும் சொல்ல போனா தலித் கட்சிகளுக்கும் அவர் அன்னைக்கு சொன்னது அப்படியே பொருந்தும். உங்களுடைய கொள்கை என்ன? உங்களுடைய திட்டம் என்ன? நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தெளிவா தெரியல அப்படின்னா அந்த இயக்கம் அதல பாதாளத்தை நோக்கி வீழ்ச்சி அடையும் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கருத்து இன்றைக்கு அப்படியே பொருந்தது. அந்த கருத்து இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்தும் என்கிறதுதான் இந்த செய்தியை சொன்னதன் மூலமா நான் உங்களுக்கு கடத்தணும்னு நினைச்ச செய்தி. நன்றி.